Hello everyone, it's I.Tamizhan, developer, streamer, engineer. பிட்காயினோட ப்ரைஸ் வந்து ரீசெண்டான டைம்ஸில் கீழே போயிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதாவது அதோட ஆல் டைம் ஹையஸ்ட் அப்படிங்கிற அந்த பீக்கை ரீச் பண்ணதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அந்த பீக்கை ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை கூட பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் அதோட கிராஃப் போயிட்டு இருக்குது. இதுக்கு நிறைய ரீசன்ஸ் நம்ம நிறைய பேர் சொல்லுவோம். டெஸ்லாவாக இருக்கலாம், சைனோட கிராக் டவுனாக இருக்கலாம். பட் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது நம்ம பிட்காயின் சொல்லும்போது ஜஸ்ட் கிரிப்டோ கரன்சிஸ் ஹோலாக கூட சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து பிட்காயின் சொல்லும்போது கிரிப்டோ கரன்சி அதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதா இருந்தாலும் சரி தான். இல்லை ஒரு பானைக்கு ஒரு அரிசி பேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் ஒன்றில், அதாவது ஒரு விஷயத்தை வந்து டவுன் கிரேட் பண்ணுறதுனால என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். புரியுற மாதிரி சொல்லணும்னா, பிட்காயின் வந்து ஒரு செமையான ஒரு டெக்னாலஜி தான். அதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கலாம். லைக் என்விரான்மெண்ட்டுக்கு அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும், அது ஒரு டெக்னாலஜி. அது வந்துச்சு அப்படின்னா அதனால் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாராலையும் மறுக்க முடியாத ஒரு விஷயம். பட் த திங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரைஸ் வந்து கம்பேரிஷனாக கீழே போயிட்டுருக்கு. மக்களோட இன்ட்ரெஸ்ட்டும் என்ன இருக்குன்னா கீழ் நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது இதோட ஆக்சுவலான லைக் ஒரு ஃபேக்ட்ரி. இப்போது ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, மக்கள் நம்பி அதை ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரைஸ் எப்போவுமே மேலே தான் இருந்துகிட்டு இருக்கும். மக்கள் அதை வாங்குறாங்க, மக்கள் அதை விற்கிறாங்க, எப்போவுமே நார்மலாக அதை டீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரைஸு கீழே போகிறதுக்கு சான்ஸ் கிடையாது தான். எப்போ வந்து மக்களுக்கு அதுக்கு மேலே நம்பிக்கை போய் மக்கள் வாங்குறதை விட அதை விற்க அதிகமாக பண்ணுறாங்களோ அப்போ அதோட ப்ரைஸஸ் வந்து கம்மியாகும். ஸோ டெக்னிக்கலி இதில் நிறைய லாஜிக் இருக்குது. பட் ஓவர் சிம்பிளிஃபைடாக இருந்து ஷார்ட்டாக சொல்லணும்னா இப்படி கூட சொல்லிக்கலாம். இன்றைக்கி இப்போது எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பைனான்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, வெசிரெக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போது அதோட லிங்க்லாம் சொல்லிடுறேன். ஒரு சைனீஸ் கெனேடியன் டெவலப்பரால் உருவாக்கப்பட்டது தான் இந்த பைனான்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் முதல்ல சைனாவில் தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்து, சைனாவில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ சைனாவில் இந்த 2017 ரெகுலேஷன் வந்ததுக்கப்புறம் சைனாவிலேருந்து வெளில போயிருந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதை ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. 2019 என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம வெசிரெக்ஸ் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. இப்போது யூகே இருக்கல, யுனைடெட் கிங்டம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? யுனைடெட் கிங்டமில் ரெகுலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எஃப்சிஏ ஒரு ரூல் போட்டிருக்காங்க. இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லைக் எஃப்சிஏ இதை மட்டும் சொல்லலை, மக்கள்கிட்டையும் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா, லைக் 200 இன்வெஸ்ட் பண்ணி 2000 கோடி பார்த்துலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் அதெல்லாம் பொருள்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் இப்போது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க தான் போகிறோம். மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு சைடில் இருந்தாலும், அவங்க சைட்லேருந்து பவர் போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது இன்னொரு விஷயம். லைக் கிரிப்டோ கரன்சி வந்து டீசென்ட்ரலைஸ்டான ஒரு விஷயம். விச் மீன்ஸ் இப்போ ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேங்க்கில் என்ன பண்ண முடியும்னா மக்களோட எக்கானமியை கண்ட்ரோல் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. எக்கச்சக்கமான விஷயங்கள். ஷார்ட்டாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இது உண்மை அப்படிங்கிற மாதிரி கிடையாது. பட் ஒரு எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு டெக்னாலஜி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. இந்த டெக்னாலஜியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்ககிட்ட என்ன தேவைப்படுதுன்னா காசு தேவைப்படுது. இப்போ நார்மலான ஒரு பேங்க் இருக்குது, அந்த பேங்க்குக்கும் அந்த டெக்னாலஜி அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஓகே, இவன் ஒரு டெக்னாலஜி வச்சிருக்கான், இந்த டெக்னாலஜிக்கு நம்ம ஃபண்ட் பண்ணுறோன்னா இந்த டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் நமக்கு காசு வந்து இம்பாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இவனை வளர விட்டோம்னா நம்மளோட பவர் நம்ம கையிலிருந்து போயிடும் சொல்லிட்டு அந்த பேங்க் உங்களுக்கு ஃபண்ட் பண்ணாமல் விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களை பிளாக் லிஸ்ட் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம், நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு டெக்னாலஜி மக்களுக்கு சேவை செய்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜி வரதுனால அவங்க சைட்லேருந்து ப்ராஃபிட் கட் ஆகுதுன்னா இதை வந்து சில இடத்துல வர விட மாட்டாங்க அப்படிங்கிறது நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம். இதனால் இது உண்மையில் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்க ஸ்பெகுலேஷன்லாம் ஒரு சைடு வெட்டுரும். பட் நான் சொல்ல வர பாயிண்ட் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எந்த விஷயம் எங்கே கிடையாதுன்னா பிட்காயினில் கிடையாது. ஸோ பிட்காயினை பொறுத்த வரைக்கும் லைக் ட்ரேட் பண்ணும்போது, லைக் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது இருந்தாலும் சரி, நீங்கள் நினச்ச டைமில் நினச்ச இடத்துல என்ன பண்ண முடியும், யாருக்கு வேணாலும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் எப்படி வேணாலும் அவங்களால காசு earn பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை தாண்டி லைக் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைனான்ஸ் இல்லை அந்த டிஃபை இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஸோ த திங் இஸ், பிட்காயின் கிரிப்டோ கரன்சியில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போ ஒரு கிரிப்டோ கரன்சி செம்ம ட்ரெண்டிங்கில் இருந்துட்டு இருக்கு, ரொம்பவே பீக்கில் இருந்துருக்கு. இந்த டைமில் எல்லாரும் வந்து இதை பேன் பண்ணுறாங்க அப்படின்னா பெரிய அளவில் ஒரு ஹிட் இருந்திருக்காது. பட் இப்போது என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெஸ்லா வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னது ஒரு பெரிய ப்ளோவாக இருந்துச்சு இந்த பிட்காயினோட ப்ரைஸுக்கு, பிட்காயினோட இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம் ஜென்ரலாக மக்களுக்கு. அதுக்கப்புறம் சைனா வந்து இந்த மைனிங்லாம் கிராக் டவுன் பண்ணது ஒரு இதாக இருந்துச்சு. நிறைய ஸ்கேம்ஸ் வந்து நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கிற விஷயங்கள்னால மக்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன், ஓகே ஒருவேளை இதை வச்சு ஏமாற்றி வருவாங்களோ நம்மளை, அந்த மாதிரி லைக் ஒரு இல்யூஷனாக இருந்தாலும் சரி, ஒரு தப்பான அபிப்பிராயம் இந்த ஒரு விஷயத்துக்கு மேலே வரதுனால மக்களுக்கு ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு போயிட்டே இருக்குது. இப்போ இது கீழ் போயிட்டு இருக்கு இந்த டைமில் அடிக்கிற அடி ஒவ்வொன்றும் இடி மாடி விழும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ஒவ்வொரு சைட்லையும் ஒவ்வொரு நாட்டில் என்ன பண்ணிட்டு சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சிலர் சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. எல் சால்வடார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி சில இடத்துல சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாலும் சில இடத்துல இப்போ தான் இதுதான் கரெக்டான டைமு, இந்த டைமில் நம்ம சம்பவம் பண்ணோம்னா பிட்காயினால் மேலே எந்திரிச்சு வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, லைக் பேன் பண்ணுற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. லைக் இதை லைக் யூ கெட் த பாயிண்ட். ஸோ
இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மக்களுக்கு அனௌன்ஸ் பண்ணது மட்டும் கிடையாமல், இது மாதிரி எதுவுமே நீங்கள் வந்து சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடாது எங்களோட நாட்டில், ரெகுலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு கவுண்டராக பைனான்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதனால் பெருசாக எதுவும் பிரச்சனையே கிடையாது, எங்களோட binance.com வந்து இங்கேருந்து ஃபங்க்ஷன் ஆகவே இல்லை, அது வேற ஒரு இடத்துல இருந்து ஃபங்க்ஷன் ஆகுது, அதனால் இவங்ககிட்ட ஃபாலோ பண்ணி இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணணுங்கிற மாதிரி அவசியம் இல்லை, அவங்க கீழே வந்து போய் இருந்து இவங்க சொல்கிற ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அவசியமே கிடையாது. ஸோ டெக்னிக்கலி இதனால் எங்களோட பிஸ்னஸ்க்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் பைனான்ஸ்க்கு மேலே நிறைய இடத்துல ப்ரோபிங் நடந்தது, யூஎஸ்லையும் இந்த மாதிரி ஒரு இடத்துல ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க, யூஎஸ்ல இவங்க மணி லாண்டரிங் பண்ணாங்க அப்படிங்கிறதுனால பைனான்ஸ்க்கு மேலே கேஸ் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ இது நடந்துட்டு இருக்கு. பட் இந்த பர்டிகுலர் வீடியோட ஆக்சுவலான பாயிண்ட் என்ன தெரியுமா, இப்போது இங்கே நிறைய ஸ்கேம் இருக்குது நடந்துட்டு தான் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. பட் திங் இஸ் லைக் இது ஒரு செமையான ஒரு நல்ல டெக்னாலஜி தான். இந்த டெக்னாலஜியோட இம்ப்ரெஷன் மக்களுக்கு மேலே இதுக்கு மேலே இருக்க இம்ப்ரெஷனை வந்து குறைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மக்கள் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, இந்த கம்பெனியை வந்து பிட்காயின் அஸ் அ ஹோலா ஆர் மேபி லைக் கிரிப்டோ கரன்சிஸ் ஹோலா வந்து என்ன பண்ண மாட்டாங்க, மக்கள் பயன்படுத்த மாட்டாங்க. ஒரு டெக்னாலஜிக்கு மேலே பயம், இல்லாட்டி ஒரு டெக்னாலஜிக்கு மேலே வந்து இதை ஏமாற்றிட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கப்படுது, அதுக்கு மேலே கிரெடிபிலிட்டி இருக்கவே செய்யாது. ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் நிறைய நாட்டில் பிட்காயின் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த நாட்டில் இருக்க பேங்கிங் சிஸ்டம் இருக்குல்ல, அது ஃபங்க்ஷன் ஆகவே செய்யாது. ஸோ பேங்கிங் சிஸ்டமோட அட்வான்டேஜஸ் நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நாட்டில் வந்து பிட்காயின் வச்சு தான் எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க அப்படின்னா, லைக் கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. யார்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, யார் எவ்வளோ ரூபா யாருக்கு அனுப்பியிருக்கா இப்படிங்கிற மாதிரிலாம் ட்ராக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுனாலோ, இல்லைனா மற்ற மாதிரி லைக் அதனால் பிரைப் பண்ண முடியாது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. எதுக்காக இந்த நபருக்காக இவ்வளோ ரூபா கொடுத்துருக்காங்க, எதுக்காக கொடுத்துருக்காங்க இப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சுனாலோ மக்களுக்கு ஒரு பயம் வரும். லைக் மக்களுக்கு மட்டும் இல்லை, பவரில் இருக்கவங்களுக்கு ஒரு பயம் வரும். எதுக்காக வந்து லைக் நம்மளோட வேலெட்டில் எவ்வளோ ரூபா இருக்குன்னு சொல்லி மக்களால் பார்க்க முடியும், நம்மளால் சீட் பண்ண முடியாது, இப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால ஒரு சில இடத்துல வந்து என்ன பண்ண மாட்டாங்க, இது இம்ப்ளிமெண்ட் பண்ண விட மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட் அப்படிங்கிறத நிறைய படத்துலேருந்து நம்ம பார்த்துருக்கோம். புரியுதுல? ஸோ இந்த டெக்னிக்கலி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் வீடியோட கான்செப்ட் வந்து இது ஒரு நல்ல டெக்னாலஜி தான். பட் டெக்னாலஜியை மக்கள் மீடியாவுக்கு முன்னாடி எப்படி பார்க்குறாங்களோ அதை பொறுத்தா மக்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு இருக்கீங்க, பிட்காயினோட ப்ரைஸ் கீழே போயிட்டு இருக்குன்னா இதோட ரீசன் வந்து இதோட வேல்யூ குறையுது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, மக்களுக்கு இதுக்கு மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட்டும் குறைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அஸ் அ காமன் பீப்புளாக என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, வித் தட் பீயிங் செட், நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from I.Tamizhan. Bye, have fun and take care. Bye.